ஹலோ காய்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல் பாட்டு பைல 07. இன்றைக்கி நம்ம ஒரு தரமான பிஆர் ரேங்க் மட்டும்தான் பார்க்க போகிறோம். அப்படியே போட்டு தாக்கலாம். ஆரம்பிக்கலாங்களா? ஸோ காய்ஸ், எல்லாருமே எப்படி இருக்கிறீங்க? எனக்கு புரியுது ஏன் நீ ஒரு நாள் வீடியோ போடல நீங்கள் கேட்கலாம். ஆக்சுவலி எனக்கு ஜுரம் இருந்துச்சு, இன்னுமே எனக்கு கோல்டு இருக்குது, என்னால் சரியாக பேச முடியல. பட் போட்டே ஆகணும்னு தான் இந்த ஒரு வீடியோ எடுத்திருக்கேன். ப்ளீஸ் லைக், ஷேர், சப்ஸ்கிரைப். உங்களால் எல்லாராலையும் முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் சப்போர்ட் கொடுங்க. ஸோ எல்லாருமே எப்படி இருக்கிறீங்க? சாப்பிட்டீங்களா? படிப்பெல்லாம் எப்படி போயிட்டுருக்குது? ஸோ இந்த கரீனா ஃப்ரீ ஃபயர் அப்டேட் எப்படி இருக்குது? எனக்கு ஆக்சுவலி இந்த அப்டேட் பிடிச்சிருக்குது. ஏன்னா 7th anniversary ஓரளவுக்கு ஓகேன்னு சொல்லலாம். ஒரு 100% மார்க்ஸ் போட சொன்னீங்கன்னா கண்ணு முடிக்கிட்டு ஒரு 60-70 கொடுக்கலாம். ஏன்னா அவனுங்க அப்டேட் கொடுக்குறதே பெரிய விஷயம். ஸோ இந்த மாதிரி அப்டேட் கொடுத்துருக்காங்கிறது எனக்கு கொஞ்சம் ஹாப்பினஸாக தான் இருக்குது. வெரி ஹாப்பி. இந்த 7th anniversary வந்துட்டு நீங்களும் நிறைய கிஃப்ட்ஸ் எல்லாம் வந்துச்சு. ஐ காட் ஓல்டு மெமரிஸ். அண்ட் இந்த ஓல்டு பீக் மூட் ஆடும்போது நிஜமாலுமே என்னோட பழைய மெமரிஸ், நான் அந்த 2GB RAM 1GB RAM ஃபோன் ஆடிந்தெல்லாம் எனக்கு ஞாபகம் வந்துச்சு. உங்களுக்கு அந்த மாதிரி எந்த மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ் ஃபீல் ஆச்சு நீங்கள் கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸில் சொல்லலாம். இது ஆக்சுவலி ஒரு பிஆர் ரேங்க்டு ஸ்குவாட் மேட்ச் தான். ஸ்குவாட் ஆடிட்டு இருந்தோம். உங்களுக்கு எப்பவுமே தெரியும் ட்வின் பிரிட்ஜ் கிங் நான் அப்படின்னு ஊரை சொல்லிக்கிட்டு ஏமாற்றிக்கிட்டு இருக்கேன். சரி பார்ப்போம். ட்வின் பிரிட்ஜில் தான் எப்பவுமே இறங்குவேன். பிஆர் நெக்ஸ்ட் மேப் வந்தால் இதில் பர்முடா மேப்பில் வந்துட்டு பொச்சினாக்கில் இறங்குவேன். ஸோ கைஸ், எல்லாருமே லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கீழே இருக்கிற பெல் பட்டன் போயிட்டு பர்சனலைஸ்னு இருக்கும், ஆல்னு போட்டுங்க. அப்போ தான் நான் போடுற எல்லா வீடியோஸுமே உங்களுக்கு வந்து சேரும். ஸோ இன்றைக்கி என்ன பேசலாம்? இன்றைக்கி ஆக்சுவலி எனக்கு உங்ககிட்ட சொல்ல வேண்டிய விஷயம் ஒன்று இருக்குது. யாருமே நம்பிடாதீங்க. முக்கியமாக பேரண்ட்ஸை விட்டு யாருமே நம்பிடாதீங்க. ஏன்னா பேரண்ட்ஸ் தவிர எல்லாருமே ஜஸ்ட் மாயைனா இட்ஸ் ஜஸ்ட் அன் இல்யூஷன் அப்படின்னு சொல்லலாம். இப்போ பாருங்களேன், இங்கே ஆக்சுவலி ஒரு காமெடி நடக்கும். நான் 7 இருப்பேன், என்ன ஏன்டா போட்டு இது ஹிட்லிஸ்ட் போட்டு கொடுப்பீங்கன்னு. இங்கே ஆக்சுவலி நம்ம ஃப்ரெண்ட் ஒருத்தர் வந்துடுவார். பாருங்களேன், ப்ரொடெக்ட் 7 செய்கிறேன் அப்படின்னு. செம்ம கடுப்பாயிடுச்சு, என்னடா பண்ணுறதுன்னு. அப்புறமா நான் யோசிச்சேன், சரி ஓகே அப்படின்னா நாங்கள் இது வண்டி எடுத்துக்கிட்டு சுற்றுவோம். அவங்க கன்ஃபியூஸ் ஆகணும் ஹிட்லிஸ்ட் எங்கே தான் இருக்குது அப்படின்னா. ஏன்னா உங்களுக்கு தெரியும் ரெட் மார்க் எங்கே இருக்கும்னு. ஓகே, அப்புறமா எல்லாருமே நான் சொல்கிறத கண்டினியூ பண்ணுற பாருங்க. யாருமே நம்பிடாதீங்க. ஒரு 4 அதான் இந்த 5 நிமிஷம் சுகம் கொடுத்து ஆயில் முழுக்க அழுக வச்சிரும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏதோ ஒரு பாட்டில் நான் கேட்டிருக்கேன். அந்த மாதிரி நீங்கள் உங்களை லூஸ் பண்ணாதீங்க ப்ளீஸ். யாராக இருந்தாலும் கொஞ்சம் டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணுங்கள். யாராகவே இருக்கட்டும், அம்பானியோட பையனே வந்து பேசினா கூட கொஞ்சம் டிஸ்டன்ஸோட மெயின்டைன் பண்ணுங்கள். ஜாஸ்தி பணமும் பிரச்சனை தான், கம்மி பணமும் பிரச்சனை தான். மிடலில் இருக்கிற இடம் தெரியாமல் இருந்துட்டு போயிடணும் அப்படின்னு சொல்லுவாங்கள்ல. ஸோ அப்படி தான் எல்லாமே நடக்குது. அண்டு இன்றைக்கி நாங்கள் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, ஒரு சின்னதாக மோட்டிவேஷனல் தான். எப்பவுமே நம்மளுக்கு அதுதானே வருது. வலிக்கும். நான் நிறைய பேரை இப்போ தான் சந்திரிச்சிருக்கேன். நியூ பீப்புளை மீட் பண்ணுங்கள், வெளியே போங்க, ட்ராவல் பண்ணுங்கள். அப்படி இல்லை ப்ரோ எங்கள் வீட்டில் விட மாட்டாங்க, என்ன ட்ராவல் பண்ண விட மாட்டாங்கன்னு அப்படி சொன்னீங்கன்னா, ட்ராவல் பண்ண விடலைன்னா என்ன, நீங்கள் வெளியே போங்க, பக்கத்தில் இருக்கிறது எங்கேயாச்சும் வாக்கிங் போங்க. கீப் யுவர் பாடி ஃபிட்டுங்க. ஏன்னா பாடி மட்டுமே தான் உங்கள் கூட வரும், வேறு எதுவுமே வராது. எஸ்டிஆர் சொன்ன மாதிரி பாடி அதுக்கு மட்டுமே தான். இப்போது முடி போயிடும், சாரி அது அப்படியே வந்துருச்சு. அதான் எஸ்டிஆர் சொன்ன மாதிரியே தான். உங்கள் ஹேர் போயிடும், உங்கள் கூட இருந்தவங்க போயிடுவாங்க, எல்லாருமே போயிடுவாங்க. உங்கள் ஹெல்த்து போனால் மட்டுமே தான் நீங்கள் கவலைப்பட வேண்டிய விஷயமே. வேறு எதுக்காகவும் அழுவாதீங்க ப்ளீஸ். உங்கள் டேடி அண்ட் மம்மி 9 months கஷ்டப்பட்டு அந்த ஹார்ட்டை உருவாக்கியிருப்பாங்க. யாரையோ வந்து அது ஒரு செகண்டில் அப்படி உடைக்க வச்சிடாதீங்க. பிகாஸ் நீங்கள் உங்கள் பேரண்ட்ஸ்க்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்தே ஆகணும். இப்போ நீங்கள் இந்த வீடியோ பார்க்குறீங்கல்ல, இதுக்கு யார் ரீசார்ஜ் பண்ணாங்கன்னு பாருங்கள், நெட்டுக்கு யார் ரீசார்ஜ் பண்ணாங்கன்னு பாருங்கள், இந்த ஃபோன் யார் வாங்கி கொடுத்தாங்கன்னு யோசிச்சு பாருங்கள். எல்லாமே ஆல் பார்ட் அண்ட் பார்சல் ஆஃப் அவர் லைஃப். எல்லாத்துலேயுமே நம்ம பேரண்ட்ஸ் இருக்காங்க. நம்ம பேரண்ட்ஸ்க்கு நாங்கள் லாயலாக இருந்தே இருக்கணும். யாரோ ஒருத்தவங்களுக்காக நாங்கள் லாயலாக இருக்கிறதோட நம்ம பேரண்ட்ஸ்க்கு லாயலாக இருந்துட்டு போயிடலாமே, விச் இஸ் ஃபார் மோர் தென் பெட்டர். அப்புறமா என்னோடய வீடியோஸில் ஏதாவது குறை இருந்தால், இல்லை வாய்ஸில் சரியாக குவாலிட்டி இல்லைடா, வீடியோவில் சரியாக குவாலிட்டி இல்லைனா தம்ப்நெயில் இன்னும் கொஞ்சம் நல்லா பண்ணுறா அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கன்னா கண்டிப்பாக அதை நான் ஏற்றுக்கிட்டு நான் அதை இன்னும் இம்ப்ரூவ் பண்ணுவேன். இங்கே பேசிக்கிட்டே இருக்கும்போதே ஒரு தரமான 4 கிலோ அடித்து முடிச்சாச்சு. நம்ம ஸ்குவாடில் ஆல்ரெடி ஒருத்தர் ரவுட்டு சரி அடிக்கலான்னு பார்க்கும்போது இங்கே இன்னொருத்தவங்க வண்டியில் ஏங்க ஒரு பெரிய பிரச்சனைங்க எனக்கு. இந்த வண்டியில் வரானுங்க பாருங்கள், அவனுங்களெல்லாம் போட்டு சாத்திடணும், அப்படியே மூஞ்சியெல்லாம் உடச்சிடணும். ஏன்னா நாங்கள் மாதிரி சிவனேன்னு போயின்னு இருப்போம், அவனுங்க வந்து சசாக் அப்படின்னு சொல்லி ஏகே சார் வண்டி ஓட்டுற மாதிரி ஓட்டி நம்மளை இடிச்சுட்டு சாவடிச்சிருவானுங்க. அப்புறமா நீங்கள் எல்லாருமே எப்படி இருக்கிறீங்க? சாப்பிட்டீங்களா?
நான் வந்துட்டு விஜயகாந்த் சார் மாதிரி பேச வரும்ல, சாப்பிட்லன்னா சாப்பிடுங்கன்னு. ஊட்டி விட போகிறீங்க, நல்லா கேட்காதீங்க, என்னால் ஊட்ட முடியல. கண்டிப்பாக நீங்கள் எல்லாருமே, நான் பெங்களூரில் இருக்கேன், நீங்கள் பெங்களூர் வந்தீங்கன்னா கண்டிப்பாக எனக்கு மெசேஜ் பண்ணுங்கள். என்னோடய பர்சனல் இன்ஸ்டாகிராம் ஐடி வந்துட்டு நான் உங்களுக்கு கீழே மென்ஷன் பண்ணுறேன். நீங்கள் அங்கே நாங்கள் பேசலாம். உங்களுக்கு எதாவது பிரச்சனையாக இருக்கட்டும், இல்லைனா உங்களுக்கு சூசைடல் தாட்ஸ் வரட்டும், இல்லை உங்களுக்கு வாழ்க்கையை வெறுத்து போன மாதிரி இருக்கட்டும், உங்கள் ஃபேவரட் பர்சன் கிட்ட ஒரு சின்ன ஹார்ட் பிரேக்கா, இக்னோரன்ஸா, என்னவா இருக்கட்டும், ப்ளீஸ் எனக்கு மெசேஜ் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு இருக்கேன். ஐ ஆம் தேர் ஃபார் யூ ஆல்வேஸ். சரிங்களா? எனக்கும் ஒரு பிரச்சனைனா கண்டிப்பாக நான் உங்ககிட்ட கண்டிப்பாக சொல்லுவேன். எனக்கு அந்த மாதிரி பிரச்சனை அழுதுருக்கேன். பட் நான் சூசைடல் வரைக்கும் போயிருந்தில்லை, சூசைடல் தாட்ஸும் வந்ததில்லை. உங்களுக்கு யாருக்காச்சும் அந்த மாதிரி வந்துச்சுன்னா ப்ளீஸ் என்னோடய இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட் நான் கீழே மென்ஷன் பண்ணுறேன். நீங்கள் அது கண்டிப்பாக காண்டாக்ட் பண்ணி என்கிட்ட நீங்கள் நல்லா பேசலாம். நான் அந்த சூசைடல் தாட்ஸ் எடுத்துருவேனாலும் எனக்கு ஒரு நம்பிக்கை இல்லை. பட் நான் உங்களை ஃபீல் பெட்டராக கண்டிப்பாக வைப்பேன். சரிங்களா? ஸோ ப்ளீஸ் யாருமே இந்த கையை கிச்சிக்கிறதா இருக்கட்டும், கையை எடுத்து செவுத்தில் குத்திக்கிறதா இருக்கட்டும், பவானின்னு நினச்சிக்கிட்டு அதெல்லாம் பண்ணாதீங்க. அதெல்லாம் சும்மா. சரிங்களா? இந்த படத்தில் காமிக்கிறதெல்லாம் சும்மா லொலாய்க்கு. சரிங்களா? அதையே இல்லை இப்படி பண்ணாதான் நம்ம கோவம் போவோம் அப்படின்னு நீங்கள் நினைக்காதீங்க. லைட்டாக வாய் கொளருது, ஏன்னா இந்த கோல்டுனால தான். நீங்கள் தப்பாக நினச்சிக்காதீங்க, சாரி. அண்ட் லாஸ்ட் பட் நாட் த லீஸ்ட், உங்கள் ஹாப்பினஸ் ரொம்பவே முக்கியம். ஏன் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, இருக்கிறது ஒரு லைஃப்ங்க, என்ஜாய் பண்ணுங்கள். உங்கள் லைஃப் இது, இட் இஸ் கோன் பி யோர் லைஃப். என்னங்க, ஓப்பனாக சொல்கிறேன், யாருமே இருக்க மாட்டாங்க. யாருமே பேசிகிட்டே இருக்கும்போது பார்த்தீங்கன்னா 5 கிலோ தரமாக அடித்து முடிச்சாச்சு. இந்த மேட்ச் நம்ம ஆக்சுவலி போயா எடுக்க முடியல. ஆனால் டாப் 2 வந்திருப்போம். இங்கே பாருங்கள், எல்லாமே வேறு லெவலில் ஒரு 2 ஓசிக்கில் எடுத்தோம். அதெல்லாம் சொல்லாதீங்க, கட்சி ரகசியத்தை கட்சிக்குள்ளேயே வச்சுக்கணும். ஸோ எல்லாருமே நான் யாரையும் மிஸ் பண்ணுறீங்களா, உங்களை யாராச்சும் மிஸ் பண்ணுறீங்களா? லைக் இப்போ நிறைய பேர் வந்துட்டு ஹாஸ்டலர்ஸ் இருக்காங்க, அப்பா அம்மாவை தாண்டி தனியாக ஒரு லைஃப் உருவாக்கியிருக்காங்க. ரெஸ்பெக்ட் ஃபார் யூ ப்ரோ. அண்ட் நீங்கள் உங்கள் மற்ற தேர்ட் பர்சன்ஸுக்கு கொடுக்குற இம்பார்ட்டன்ஸ் உங்கள் பேரண்ட்ஸுக்கு கொடுத்து பாருங்கள். எனக்கு புரியும் ப்ரோ, பேரண்ட்ஸே ஒரு மாதிரி பேசுகிறாங்க ப்ரோ, ஒரு மாதிரி டிமோட்டிவேட் பண்ணுறாங்க ப்ரோன்னு. நான் கண்டிப்பாக ஓப்பனாக இல்லைனா டெஃபினட்டாக சொல்லுவேன், அவங்க இதெல்லாம் பண்ணுறது நீங்கள் முன்னேறணும்னு மட்டுமே தான், வேறு எதுக்காகவுமே இல்லை. டோன்ட் கெட் அடிக்டட் ஃபார் டெம்பரரி ப்ளஷர்ஸ். அது எல்லாமே இட் இஸ் ஆஃப் நோ யூஸ், நத்திங். ஒரு யூஸுமே இல்லை அதுலேருந்து உங்களுக்கு. சரிங்களா? ஸோ எல்லாருமே இங்கே பாருங்கள், நாங்கள் அப்படியே அடித்து முடிச்சிட்டோம். ஒரு 8 கில்லுங்க அடிச்சு முடிச்சிட்டாங்க. இவனை மேக்ஸ் 7 போட்டேன். ஜோனுக்கு ஓட வேண்டிய விஷயம், இப்போது ஜோனுக்கு ஓடிட்டுருக்கேன். இன்னேலருங்க, நீங்கள் பிஆர் ரேங்கில் சிஎஸ் கூட வேணாங்க. ஏன்னா சிஎஸில் மெடிக்கேட்ஸ் இருக்கும், அதுவும் அவ்வளோவா கம்மியாகாத ஜோன் இல்லை. ஆனால் பிஆரில் நீங்கள் என்றைக்குமே இன்னேலர் அட்லீஸ்ட் ஒரு 3 வாங்கி வச்சுக்கோங்க. 300 காயின்ஸ் கொடுத்து அது அந்த வெண்டிங் மிஷினில் உங்களுக்கு கிடைக்கும். ஏன்னா உங்கள் லைஃப்பை அதான் அந்த ஹெல்த்து, இபி, ஹெச்பி, இபி ரெண்டுமே அது இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்கும். இட்ஸ் அ பெஸ்ட் மெடிசன் ஃபார் ஜோன் ஹீலிங். ஜோன் ஹீலிங்காக இருக்கட்டும், ஒரு காம்பேட் பண்ணும்போது நீங்கள் மெடிக்கேட் போடாமல் ஓடிக்கிட்டே நீங்கள் ஒன்று பண்ணணும்னா இன்னேலர் யூஸ் பண்ணலாம். ஸோ எல்லாருமே எப்படி இருக்கிறீங்க? இந்தியா வந்துட்டு ஆக்சுவலி வேர்ல்ட் கப் ஜெயிச்சிருச்சு. ஐ எம் வெரி ஹாப்பி ஃபார் த டீம். அண்ட் அஃப்கோர்ஸ் நிறைய கற்றுக்கணும். நாங்கள் இன்னும் ஃப்யூச்சர் ஜெனரேஷன் கிரிக்கெட்டர்ஸ் அவங்கள நம்பி இருக்கோம். இந்தியா ரொம்ப வருஷம் கழித்து எடுத்துருக்குது. கடைசியாக நம்ம தலை தோனி மட்டுமே தான் எடுத்திருந்தார். பட் இப்போது ரோஹித் சர்மாவும் இஸ் ஆடட் இன் த கப் லிஸ்ட். நெக்ஸ்ட்டு நான் உங்களுக்கு ஏதாவது ஒரு விஷயத்தை பற்றி பேசணும், இல்லை ப்ரோ இந்த மாதிரி எனக்கு நடக்குது ப்ரோ அப்படின்னு நீங்கள் கண்டிப்பாக கமெண்ட்டில் உங்களுக்கு சொல்ல ஒரு மாதிரி கூச்சமாக இருந்துச்சுன்னா நீங்கள் எனக்கு இன்ஸ்டாகிராமில் ஃபாலோலாம் வேணாங்க, நீங்கள் மெசேஜ் பண்ணுங்கள் போதும். நான் வெட்டியாக இருக்கேங்க, நான் உங்களுக்கு ரிப்ளை பண்ணலன்னா அப்புறமா நீங்கள் வச்சு செய்வீங்கன்னு எனக்கே தெரியும். ஸோ எல்லாருமே சாப்பிடுங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் சாப்பாடு ரொம்ப முக்கியம். ஃபுட் அண்ட் ஹெல்த் இது நீங்கள் கண்டிப்பாக பார்த்தே ஆகணும். ஏன்னா இது இல்லைன்னா நீங்கள் இல்லை, இதுதான் உண்மை. நீங்கள் மறுத்தாலுமே திஸ் இஸ் த யூனிவர்சல் ட்ரூத். யாருமே நம்பாதீங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் அப்புறமா ரன் கேமிங் ப்ரோ வந்துட்டு ஆல்ரெடி சொல்லியிருக்காரு அவரோட லாஸ்ட் வீடியோனா இப்போதைக்கு லாஸ்ட் வீடியோவில். இங்கே பாருங்களேன், பிங்குங்க. ஏன் இப்படி நடக்குதுன்னு எனக்கு புரியல. பட் ஆக்சுவலி நெட் பிங் ரொம்ப இருந்துச்சு இந்த மேட்ச்சில். கண்டுக்காதீங்க. ஏன்டா நெட்டு கூட சரியாக இது பண்ணல அப்படின்னா, நெட்டெல்லாம் கரெக்டாக இருக்குது, டவர் கிடைக்க மாட்டேங்குது. 5G நெட்டில் இப்படி ஆகுது பாருங்கள், என்ன பண்ணுறது. எல்லாருமே பெங்களூர் வந்துட்டு ரொம்ப ஜாலியாக இருக்கும்னு நினச்சிக்கிட்டாலாம் வராதிங்க. இங்கேயும் அதே மாதிரி தான். சென்னையில் எப்படியோ சேம் இங்கேயும் அதே மாதிரி தான். அண்ட் நீங்கள் உங்கள் ஃபேமிலி கூட நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்கள். தனியாக இருக்காதீங்க ப்ளீஸ். யாருமே தனியாக இருந்துடாதீங்க. எனக்கு தெரியும், ஐயோ தனிமை ப்ரோ அதெல்லாம் செம ப்ரோ அப்படின்னு.
ஆனால் அது இட்ஸ் அ ஸ்லோ பாய்சன். இங்கே பாருங்களேன், ஆக்சுவலி எனக்கு பிங் ஆகும் இந்த டைமில். யாரோ கால் பண்ணிவிடுவாங்க. ஆமாங்க, நான் இந்த பிளாக் நோட்டிஃபிகேஷன்ஸ் பண்ணுறதுக்கு மறந்துட்டேன். இங்கே பாருங்கள், நான் அப்படியே நிற்பேன். ஆனால் என் டீம்மேட் வந்துட்டு இது செம்மையாக ஒரு ஹெல்ப் பண்ணியிருப்பேன் எனக்கு. பாருங்கள், இங்கே ஏய் நீ யாரா பைத்தியக்கார மாதிரி அப்படிங்கிறேன்னு சொல்லி அவனையும் நாக் பண்ணி முடிச்சிட்டோம். ஸோ வேறு லெவலில் எவ்வளோ ஒரு 9 kills அடிச்சிட்டோங்க. இங்கே நம்ம ஃப்ரெண்ட் ஒருத்தர் செத்துட்டாப்பில், அவரை ரிவைவ் பண்ணிவிட்டு சரி நாங்கள் ஜோனுக்கு கிளம்பலாம் அப்படின்னு கிளம்பியாச்சு. இங்கே நாங்கள் டாப் 2 தான் வந்திருப்போம், போயா எடுத்துருக்க மாட்டோம். சாரி ஃபார் தட். அஃப்கோர்ஸ் நீங்கள் போயாக்காக பார்க்கல, கண்டென்ட் அந்த ஸ்பீச் அதுக்கு தான் நீங்கள் பார்க்குறீங்கன்னு எனக்குமே தெரியும். எல்லாருமே ஸ்டே சேஃப். உங்களுக்கு ஜுரமோ இல்லை எதுவாச்சும் வந்துச்சுன்னா கண்டிப்பாக போய் அது ஃபஸ்ட் டே இல்லை ஒரு செகண்ட் டே தேர்ட் டேலேயே நீங்கள் போய் ஹாஸ்பிட்டல் போய் பார்க்கணுன்னு நான் கேட்டுக்கிறேன். அண்டு பொண்ணுங்களுக்கு சொல்கிறது, பசங்க வந்துட்டு பசங்க இந்த மாதிரி நீங்கள் டிஃப்ரென்ஷியேட் பண்ணாதீங்க. இப்போது ஒரு இப்போது ஃபார் எக்ஸாம்பிள் சொல்கிறேன், நான் சும்மா ஐயோ இப்படி அடிச்சிட்டாடான்னு கேட்காதீங்க. இப்போ நான் ஒரு பொண்ணை போய் அடித்தானா எனக்கு கேட்கறதுக்கு நிறைய பேர் இருக்காங்க. பட் இதுவே ஒரு பொண்ணு ஒரு பையனை அடித்தானா அந்த பையன் தப்பு பண்ணியிருப்பான், அதுக்கு தான் அந்த பொண்ணு அடிச்சிச்சின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த உலகம் இப்படி தான் இருக்குது. த வேர்ல்டு இஸ் க்ரூவல். நிஜமாலுமே சொல்கிறேன். ஒரு ஃபேமஸான இங்கிலீஷ் போய்ட்டு ஒரு கோட் சொல்லியிருக்காரு. ஆக்சுவலி ஹெல் இஸ் எம்டி, ஆல் தி டெவில்ஸ் ஆர் இன் இயர். அப்படின்னா நரகம் வந்துட்டு கம்மியாக இருக்குது, நரகம் வந்துட்டு என்ன சொல்கிறது எம்டியாக இருக்குது, காலியாக இருக்குது. இங்கே தான் இருக்கிற எல்லா பேய்களும் இருக்கிறாங்க. அதுதான் வேர்ல்ட்ஸ் பிக்கஸ்ட் எனிமி வந்துட்டு ஹியூமன்ஸ் தான். அதே மாதிரி வேர்ல்ட்ஸ் பிக்கஸ்ட் எனிமி இன்னொன்று சொல்லணும்னா லஸ்ட். அது என்றைக்குமே நீங்கள் வச்சுக்காதீங்க, பிகாஸ் அது என்றைக்குமே இருந்தாலும் பிரச்சனை. பாருங்களேன், பேசிகிட்டே இருக்கும்போது நான் ஆக்சுவலி செத்துட்டேன். என் ஃப்ரெண்டு டீம்மேட் போய் நான் ஜோனில் போய் ரிவைவ் பண்ணுவேன். சரி அவனுக்காச்சும் போய் எடுத்தே ஆகணும்னு ஒரு வெறியோடையே இறங்குவேன். பட் போன உடனே ஒரு சின்ன மிஸ் மேட்ச், நான் தப்பான கணக்கு போட்டு விட்டுட்டேன். அதுவே சரி ஓகே சாரி, அவனுக்கு சாரி. பாருங்கள், அவன் நாக் டவுன் ஆகிட்டான், ரிவைவ் பண்ணுவேன். சரி இங்கே வந்துட்டோம். சரி ஜோன் என்லைனில் இருப்போம்னு சொல்லி இங்கே ஒருத்தவன் மாட்டினான் நம்ம கையில். நம்ம டீம்மேட் ஒருத்தர் செம்ம ஓசியாக எடுப்பார் பாருங்கள், செம்ம காண்டாயிடும் அவனுக்கு. ஆனால் நான் திட்டலாம் மாட்டாங்க, ஏன்னா ஓசி கில்லுங்கிறது வந்துட்டு அது யாரும் வேணும்னே பண்ண மாட்டாங்க. வேணும்னே பண்ணுறாங்கன்னு அந்த நரிக்கூட்டம் வீடியோவில் அவங்க மட்டும்தான் வேணும்னு பண்ணுவாங்க. நம்ம டீம்மேட்ஸ் அப்படி வேணும்னே பண்ண மாட்டாங்க, இல்லை இவன் கில் எடுத்தே ஆகணும் அப்படின்னு. ஸோ ஒரு 11 kills வந்திருக்கணும். பட் இந்த கில் பாருங்களேன், இங்கே பாருங்கள், நான் அவனுக்கு வெயிட் பண்ணுவேன். கொஞ்சம் ட்ரிக்காக யோசிக்க, அவன் எப்படி வருவான் நீங்கள் அனலைஸ் பண்ணுங்கள். ஏன்னா அவன் அப்படி அந்த சைடு ஓடினானா, ஸோ இப்படி தான் வருவான். வந்துட்டான், நான் ட்ரை பண்ணுவேன். பட் உயில படலை, என்கிட்ட MP40 இருக்குது. ஸோ நான் தைரியமாக இறங்கிட்டேன், ஏன்னா MP40 இருக்கும்போது பிரச்சனையே இல்லைன்னு. இங்கே ஒரு கிட்டத்தட்ட கொஞ்சம் டேமேஜ் கொடுத்தாச்சு. அவருக்கு பிங்குன்னு நினைக்கிறேன், ஒரு மாதிரி சரியாகவே ஆடல அவர். சரி ஓகே வெயிட் பண்ணோம். அடித்து முடிக்கிறதுக்குள்ளே இதை பாருங்கள், இப்போ நான் ஃபுல் டேமேஜ் கொடுத்துறேன்னா பாருங்கள், நான் நாக் டவுன். ஆனால் என் ஃப்ரெண்டு அடித்து முடிச்சிருவாப்பில். இப்போ ஸோ டாப் 2 அப்படியே வந்திருப்போன்னு நினைக்கிறேன். இன்னும் கிட்டத்தட்ட வந்துடுவான். பட் அவன் MP5 மேக்ஸு, இவன் MP40 இல்லை MIயோ எது வச்சுருப்பான். ஸோ அவ்வளோதான், இந்த மேட்ச்சில் வந்துட்டு நாங்கள் போயா எடுத்துருவோம் அப்படின்னு சொல்ல மாட்டேன். நாங்கள் டாப் 2 தான் வருவோம். இந்த வீடியோ இதுக்குள்ளே முடிச்சுக்கிறேன். லைக், ஷேர், சப்ஸ்கிரைப். தேங்க்யூ ஃபார் ஆல் யுவர் லவ். குட் பை. See you in the next video.